நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஜிஎஸ்டியில் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் பற்றி. அதாவது நீங்கள் ஒரு டர்னோவருக்குண்டான டேக்ஸை லேட்டாக கட்டுறீங்க அல்லது ஐடிசியை நீங்கள் ராங்காக அவைல் பண்ணிட்டீங்க, அதை ரிவர்சல் பண்ணும்போது வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்குண்டான செக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 50, அதுக்கப்புறம் ரூல் 88. நாம் எப்போவுமே செக்ஷன்ஸ் அண்ட் ரூலில் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது அதோட ப்ரொவிஷன்ஸே மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக அந்த ஆக்ட் அந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு நம்ம கரெக்டாக அந்த பின் பாயிண்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாளைக்கு ஏதோ ஒரு நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ணும்போதோ அல்லது ஏதோ ஒரு ஆடிட்டுக்கு நம்ம ஹேண்டில் பண்ணும்போதோ இப்படியெல்லாம் பண்ணும்போது அந்த ஆஃபீஸர்கிட்ட நம்ம கரெக்டாக ரூலையோ செக்ஷனோ பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா செக்ஷன் அண்ட் ரூலையும் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இப்போ செக்ஷன் 50 சப்செக்ஷன் 1 இதோட சம்மந்தப்பட்ட ரூல் ரூல் 88B சப் ரூல் 1. இது என்ன சொல்லுதுன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் லெஜர் டேக்ஸ் பேமெண்ட். அதாவது கேஷ் லெஜரில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய கட்டக்கூடிய டேக்ஸ் அமௌண்ட்டுக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்லக்கூடியது இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி அதே செக்ஷன் 50 சப்செக்ஷன் 1. இதுக்கு சம்மந்தப்பட்ட ரூல் 88B சப் ரூல் 2. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வேர் டேக்ஸ் ஹேஸ் நாட் பீன் டிக்ளேர்ட் இன் த ரிட்டன். அதாவது அந்த ரிட்டன்லேயே நீங்கள் அதுக்குண்டான டர்ன் ஓவர் அதுக்குண்டான டேக்ஸை நீங்கள் சொல்லலை, அதை லேட்டாக டிக்ளேர் பண்ணுறீங்க. அப்போ அதுக்கு வட்டி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 50 சப்செக்ஷன் 3. இதுக்கு சம்மந்தப்பட்ட ரூல் 88B சப்செக்ஷன் சப் ரூல் 3. இது சொல்கிறது ஐடிசி ராங்லி அவைல்டு அண்டு ரிவர்ஸ்டு லேட்டர். இந்த 3 கேட்டகரியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் வரும். அப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது செக்ஷன் 50 சப்செக்ஷன் 1. இதில் சொல்லியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி பர்சன் ஹூ இஸ் லைபிள் டு பே டேக்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் ஆர் த ரூல்ஸ் மே தேர் அண்டர் பட் ஃபெயில்ஸ் டு பே த டேக்ஸ் or any part thereof to the government within period prescribed. அதாவது கவர்மெண்ட்டு கட்ட வேண்டிய டேக்ஸை கட்டாமல் விட்டுறாரு. அப்படி கட்டாமல் விடும்போது shall for the period for which the tax or any part thereof remains unpaid. அதாவது எத்தனை நாள் வரைக்கும் அந்த டேக்ஸ் கட்டாமல் இருக்குதோ on his own, அதாவது அவரே வாலண்டியராக இன்ட்ரெஸ்ட் as such rate not exceeding 18%, இன்ட்ரெஸ்ட்டு 18% வட்டி அவர் கட்டணும் அப்படின்னு சொல்கிறது தான் செக்ஷன் 50 சப்செக்ஷன் 1. அதாவது கட்ட வேண்டிய டேக்ஸ் அதை கட்டாமல் விட்டுட்டார். அதை கட்டாமல் விடும்போது எது வரைக்கும் கட்டாமல் இருக்கிறாரோ அந்த பீரியட் வரைக்கும் அவராகவே வாலண்டியராக 18% இன்ட்ரெஸ்ட்டாக கட்டணும் அப்படின்னு சொல்கிறது தான் செக்ஷன் 50 சப்செக்ஷன் 1. இதுக்கு ஒரு ப்ரொவிஷோ கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரொவிஷோ டிட்டோ உங்களுக்கு ரூலை பேஸ் பண்ணி வருது. ரூலில் வர்றது மாதிரியே உங்களுக்கு வருது. அதனால் நான் ரூல்லேயே டைரெக்டாக படித்து காமிச்சிட்றேன். ரூல் 88B இதுதான் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் பற்றி சொல்கிறது. அதாவது சார் செக்ஷன் உங்களுக்கு ப்ரொவிஷன் சொல்லும். அந்த ப்ரொவிஷனை எப்படி அமல்படுத்துறது, எப்படி செயல்முறைப்படுத்துறதுங்கிற சொல்லக்கூடியது ரூல். இப்போ செக்ஷன் 50 சப்செக்ஷன் 1ல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணி கட்டணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறது ரூல். அப்போ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்க்கும்போது ரூல் 88B சப் ரூல் 1. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்கேஸ் where the supplies made during a tax period or declared by the registered person in the return for the said period. அதாவது ஒரு டேக்ஸ் பீரியடுக்கு சப்ளை எஃபெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த எஃபெக்ட் பண்ண சப்ளையை அவர் ரிட்டர்னில் டிக்ளேர் பண்ணுறாரு. அண்ட் த செட் ரிட்டர்ன் இஸ் ஃபர்னிஷ்ட் ஆஃப்டர் த டியூ டேட் இன் அக்கார்டன்ஸ் வித் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 39. அதாவது செக்ஷன் 39ல் சொல்லக்கூடிய டியூ டேட்டை தாண்டி ஃபைல் பண்ணுறாரு. செக்ஷன் 39 எது சொல்லுது? ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைலிங்கை பற்றி சொல்லுது. அப்போ 20ஆம் தேதி டியூ டேட். அந்த 20ஆம் தேதி டியூ டேட்டுக்கு அப்புறம் அவர் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது இன்னொரு கூட கண்டிஷன் என்னென்னா, எக்ஸப்ட் வேர் சச் ரிட்டர்ன் இஸ் ஃபர்னிஷ்டு ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எனி ப்ரொசீடிங்ஸ் அண்டர் செக்ஷன் 73 ஆர் 74. அதாவது செக்ஷன் 73 அண்ட் 74ல் ப்ரொசீடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறாரு. ஓகேங்களா? நீங்கள் வரது இப்போ ஆர்டர்ஸ் வரதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அண்டர் செக்ஷன் 73 உங்களுக்கு வரும். ஸோ அதை மாதிரி ப்ரொசீடிங்ஸ் நோட்டீஸ்க்காக வரக்கூடிய ஆர்டர் அதை மாதிரி ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணிருக்கும் போது அப்போ அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சப் ரூல். அப்போ அப்படி வர பட்சத்தில்
the interest on tax payment in respect of such supplies shall be calculated on the portion of tax which is paid by debiting the electronic cash ledger. ஓகேங்களா? அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு எது மூலமாக கட்டணும்னா, அப்படி நீங்கள் லேட்டாக டேக்ஸ் கட்டுறீங்க, அந்த லேட்டாக கட்டக்கூடிய டேக்ஸில் வந்து எந்த போர்ஷன் எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர்லேருந்து டெபிட் பண்ணுறீங்களோ அந்த போர்ஷனுக்கு மட்டும்தான் நீங்கள் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எந்த பீரியடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த பீரியட் ஆஃப் டிலே இன் ஃபைலிங் த செட் ரிட்டர்ன் பியாண்ட் த டியூ டேட் அட் சச் ரேட் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்டு. ஓகேங்களா? பீரியட் ஆஃப் டிலே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பியாண்ட் த டியூ டேட், அந்த டியூ டேட் 20ஆம் தேதினா அந்த 20ஆம் தேதி கழித்து எத்தனை நாள் கழித்து நீங்கள் அந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறீங்களோ அத்தனை நாள் வந்து பீரியட் ஆஃப் டிலே அப்படிங்கிறத நீங்கள் வந்து கணக்கெடுத்துக்கணும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம சொன்னதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நாம் வந்து பார்ப்போம். சரிங்க சார். இப்போ ஒரு டீலர் என்ன பண்ணுறாரு, ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணுறாரு, ஜனவரி 2024 உண்டானது. அது என்னது, எத்தனாம் தேதி ஃபைல் பண்ணுறாரு, 27/2/2024. அதாவது 20ஆம் தேதி ஃபைல் பண்ண வேண்டியதை 27ஆம் தேதி வந்து ஃபைல் பண்ணுறாரு. அந்த ரிட்டர்னில் அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி வந்து ரூ. 1,00,000 சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அவருக்கு வருது. அப்புறம் எலக்ட்ரானிக் லெட்ஜர் பேலன்ஸில் 80,000 இருக்குது. இது வந்து ஃபைலிங்க்கு முன்னாடி. ஓகேங்களா? ஃபைலிங்க்கு முன்னாடி எலக்ட்ரானிக் லெட்ஜரில் 80,000 சிஜிஎஸ்டி ப்ளஸ் எஸ்ஜிஎஸ்டி வந்து இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நாம் பார்த்த ரூல் அண்டு ஆக்ட் செக்ஷன் பிரகாரம் இன்ட்ரெஸ்ட்டு எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்லி இந்த ப்ரொவிஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கடுத்து வர 2 கேட்டகரி தான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடுவோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பெய்டு த்ரூ கேஷ் லெஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி மைனஸ் எலக்ட்ரானிக் லெட்ஜர் எவ்வளோ இருக்குது, 80,000. ஸோ 20,000 அவர் கேஷ் லெஜர்லேருந்து தான் கட்டியிருக்க முடியும் சிஜிஎஸ்டி போர்ஷனுக்கு மட்டும். அப்போ பீரியட் ஆஃப் டிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, 20ஆம் தேதி ஃபைல் பண்ணியிருக்க வேண்டியதை 27ஆம் தேதி ஃபைல் பண்ணுறாரு. ஸோ எத்தனை நாள் டிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதியை வந்து விட்டுறணும். ஏன்னா 20ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு ரிட்டன் ஃபைலிங் டியூ டேட்டு. அடுத்த நாள்லேருந்து தான் டிலே வந்து உங்களுக்கு கணக்காகும். அப்போ 7 நாள் டிலேயாக ஃபைல் பண்ணுறாரு. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 18% செக்ஷனில் சொல்லிட்டாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ரூ. 20,000 கேஷ் லெஜர்லேருந்து கட்டக்கூடிய போர்ஷன் நெட் டேக்ஸ் லைபிலிட்டி ரூ. 20,000 18% 365 நாளைக்கு கணக்கு பண்ணி 7 நாளுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணும்போது ரூ. 69 வருது. இது வந்து சிஜிஎஸ்டி போர்ஷனுக்கு மட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, சிஜிஎஸ்டிக்கு ரூ. 69, எஸ்டிஎஸ்டிக்கு ரூ. 69 வட்டி நாம் கேல்குலேட் பண்ணி கட்ட வேண்டியதாக வந்து வரும். இது ஃபஸ்ட்டு கேட்டகரி நார்மல் ப்ரொவிஷன். இது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போது நம்ம வந்து செகண்ட் கேட்டகரிக்கு வருவோம். செகண்ட் கேட்டகரி இதில் வந்து உங்களுக்கு ரூல் 88B சப் ரூல் 2 இதில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆல் அதர் கேசஸ் வேர் இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் இன் அக்கார்டன்ஸ் வித் சப்செக்ஷன் 51 த இன்ட்ரெஸ்ட் ஷால் பி கேல்குலேட்டட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் விச் ரிமைன்ஸ் அன்பெய்டு. அதாவது ஆல் அதர் கேஸஸ் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன கேஸை தவிர எல்லா கேஸ்லேயும் அப்படி இருக்கும்போது அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் விச் ரிமைன்ஸ் அன்பெய்டு, அதாவது எதுக்கு வட்டி கேல்குலேட் பண்ணணும்னா, டேக்ஸே நீங்கள் எந்த டேக்ஸே நீங்கள் கட்டலையோ அந்த டேக்ஸுக்கு வட்டி கேல்குலேட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரூலில் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர்லேருந்து எந்த போர்ஷன் போகுதோ அதுக்கு மட்டும் நீங்கள் வட்டி கேல்குலேட் பண்ணால் போதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2வது ரூலில் இதை தவிர மற்ற கேசஸில் டோட்டல் டேக்ஸுக்கே நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் த பீரியட் ஸ்டார்டிங் ஃப்ரம் த டேட் ஆன் விச் சச் டேக்ஸ் வாஸ் டியூ டு பி பெய்டு டில் த டேட் சச் டேக்ஸ் இஸ் பெய்டு. அதாவது எந்த நாளைக்கு நீங்கள் கட்டணுமோ, டேக்ஸு கட்டி இருக்கணுமோ, அதிலிருந்து எந்த நாளுக்கு கட்டுறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் டேக்ஸ் அமௌண்ட்டுக்கு வட்டி கேல்குலேட் செய்து கட்ட வேண்டும். எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரை கட்டுறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் செய்ய வேண்டும். இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு பார்த்தா கிளியராக புரியும். இது அடுத்த எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்ப்போம். ஓகே, இதில் டீலர் என்ன பண்ணுறாருன்னாங்க சார், ஜிஎஸ்டிஆர் 3B ஜனவரி 24 3B வந்து 20/2/2024 அதாவது டியூ டேட்டில் ஃபைல் பண்ணிட்டார். நான் இதில் வந்து உங்களுக்கு டியூ டேட் பிலேட்டட் டியூ டேட் கொண்டு வரல. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனுக்கு உங்களுக்கு எதுக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கன்ஃபியூஷனாக இருக்குங்கிறதுனால இதில் வந்து கரெக்டாக வந்து 20/2/2024 ஃபைல் பண்ணிடுறாரு. இதில் அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி அதே மாதிரி ரூ. 1,00,000 சிஜிஎஸ்டி ப்ளஸ் எஸ்ஜிஎஸ்டி. எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸில் அவர் ஃபைல் செய்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,80,000 1,80,000 இருக்குது. ஸோ என்ன ஆகும், நார்மலாக உங்களுக்கு வந்து 180 அதிகமாக இருக்கிறனால ஐடிசிலேயே உங்களுக்கு வந்து செட் ஆஃப் ஆகிடும்.
Output tax outward supplies of January 24 3B return includes turnover of November 23. அதாவது நவம்பர் 2023ல் அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, ஒரு 10 லட்சம் ரூபாய் ப்ளஸ் அதுக்கு உண்டான டேக்ஸை வந்து ரிட்டனில் காமிக்காமல் விட்டுறாரு. அப்படி காமிக்காமல் விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பின்னாடி வந்து ஜனவரி மாத ரிட்டனில் வந்து இந்த டர்ன் ஓவர் மற்றும் டேக்ஸை வந்து காமிக்கிறாரு. அப்படி காமிக்கிற பட்சத்தில் இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் ஆகும்? இப்போ நம்ம பார்த்த சப் ரூல் வந்து அதை பற்றி தான் சொல்லுது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம எப்படி கேல்குலேட் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். பெய்டு த்ரூ கேஷ் லெஜர் வந்து நெல். ஸோ நமக்கு தெரியும் 180 எலக்ட்ரானிக் லெஜரில் இருக்குது. 1 லட்ச ரூபா தான் அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி. செட் ஆஃப் பண்ணது போக 80,000 மிச்சம் இருக்கும். ஸோ கேஷ் லெஜர்லேருந்து எந்த போர்ஷனும் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பர்ஸ் ஆகலை. அப்படி கேஷ் லெஜர்லேருந்து டிஸ்பர்ஸ் ஆகிருந்தாலும் இவர் டியூ டேட்டுக்குள்ளே கட்டிட்டதுனால இன்ட்ரெஸ்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சரி, பிலேட்டட் டேக்ஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய். எந்த டேக்ஸை வந்து அவர் வந்து லேட்டாக கட்டுறாரு, 60,000 + 60,000 ரூபாய். அதாவது இந்த 60,000 அவர் நவம்பர் 2023 ரிட்டர்ன்லேயே அவர் கட்டியிருக்கணும். அவர் கட்டாமல் என்ன பண்ணுறாரு, லேட்டாக வந்து ஜனவரி மாத ரிட்டனில் கட்டுறாரு. அதனால் பிலேட்டட் டேக்ஸ் பேமெண்ட் வந்து 60,000 ரூபாய். பீரியட் ஆஃப் டிலே ஃபார் பிலேட்டட் டேக்ஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மாதம் ஓட டியூ டேட் வந்து 20/12/2023. அந்த டியூ டேட்டில் உங்களுக்கு இந்த டேக்ஸ் 60,000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருக்கணும். ஆனால் போய் சேரவில்லை. எப்போ போய் சேருது, உங்களுக்கு 20/2/2024 எப்போ வந்து ஜனவரி மாதம் 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்களோ அந்த அன்றைக்கி தான் கவர்மெண்ட்டு போய் சேருது. ஸோ ரூல் பிரகாரம் பார்த்தோம்னா எந்த நாள் கட்டியிருக்கணும், அது கட்டாமல் எந்த நாள் கட்டுறீங்களோ அது வரைக்கும் உண்டான பீரியடை வந்து நீங்கள் வந்து டிலே பீரியடாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அப்படி பார்க்குறப்ப 62 நாள் டிலே. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 18%. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 60,000 ரூபாய் நீங்கள் லேட்டாக கட்டுறதுனால 60,000 ரூபாய் எடுத்து 18% ஒர்க் அவுட் பண்ணி 62 நாளை கண்டுபிடிச்சிங்கன்னா 1,835 ரூபா வருது. ஸோ 1,835 சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி 1,835 ரூபா நீங்கள் கவர்மெண்ட்டு கட்ட வேண்டியது வரும். இந்த ப்ரொவிஷன்ஸ் தாங்க சார் நிறையா பேர் வந்து தப்பு செய்வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நெட் கேஷ் லைபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நடுவில் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு கரெக்டாக சொல்லணுன்னா ஜூலை 2022 அப்போ வந்து உங்களுக்கு இந்த ரூலை இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வராங்க வித் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். அதாவது 1/7/2017 ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல ப்ரொவிஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா கிராஸ் டேக்ஸ் லைபிலிட்டிக்கு இருந்தது. அதாவது டோட்டல் அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டிக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. அதை மாற்றி நெட் கேஷ் லைபிலிட்டிக்கு கட்டுற மாதிரி கொண்டு வந்தாங்க. எல்லோரும் அதை மட்டும் ப்ரொவிஷன்ஸ் மனசில் வாங்கிட்டாங்களே தவிர இதை மாதிரி வந்து டர்ன் ஓவர் வந்து லேட்டாக வந்து காமிக்கிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது நிறையா பேர்த்துக்கு வந்து தெரியல. ஏன்னா இதோட லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 60,000 ரூபாய் நவம்பர் மாத ரிட்டர்ன்லேயே வந்து டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருக்கணும். போய் சேரவில்லை. அதாவது எலக்ட்ரானிக் லெஜர் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் எலக்ட்ரானிக் லெஜர்லேருந்து எப்போ வந்து நீங்கள் டேக்ஸ் பேமெண்ட்டாக எடுத்துக்கொள்ளப்படும்னா, நீங்கள் செட் ஆஃப் செஞ்சு கவர்மெண்ட்டுக்கு அந்த டேக்ஸ் போகும்போது தான் நீங்கள் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணதாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ நீங்கள் அப்படி செட் ஆஃப் பண்ணாமல் எலக்ட்ரானிக் லெஜர்லேயே ஐடியில் அமௌண்ட் இருந்ததுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு போய் சேரவில்லை என்று அர்த்தம். அப்போ இந்த 60,000 ரூபாய் நவம்பர் மாத ரிட்டனில் போய் சேராமல் இருந்ததுனால இப்போ லேட்டாக போய் சேர்றதுனால அதுக்கு அந்த நாளுக்கு உண்டான வட்டியை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியது வருது. ஸோ இதுதான் இந்த ரூலோட லாஜிக். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி முடிஞ்சது, ரெண்டாவது கேட்டகரி முடிஞ்சது. இப்போ மூணாவது கேட்டகரியை நம்ம வந்து பார்ப்போம். மூணாவது கேட்டகரி செக்ஷன் 50 சப்செக்ஷன் 3. இதில் என்ன சொல்கிறாங்க, வேர் த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஐடிசிக்கு வந்துட்டோம். முதல் ரெண்டு இது வந்து நம்ம டர்ன் ஓவரில் உள்ள டேக்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ ஐடிசிக்கு வந்துட்டோம். ஐடிசி ஹேஸ் பீன் ராங்லி அவைல்டு அண்ட் யூட்டிலைஸ்ட். அதாவது ராங்காக அவைல் செய்து விட்டீர்கள், அதுக்கப்புறம் யூட்டிலைஸும் செய்து விட்டீர்கள். இங்கே அண்டுங்கிற வார்த்தையை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல 6 போடல. அண்டுனா இந்த ரெண்டுமே நடந்திருக்கணும். அவைலும் செய்திருக்க வேண்டும், யூட்டிலைஸும் செய்திருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் அதாவது ஐடிசியை ராங்காக அவைல் பண்ணிட்டீங்க, ஆனால் யூட்டிலைஸ் பண்ணாமல் எலக்ட்ரானிக் பேலன்ஸில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வட்டி வராது. அதுதான் இந்த செக்ஷனில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ இன்ட்ரெஸ்ட் எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா, நீங்கள் ராங்காக அவைல் பண்ணிட்டீங்க, அதையே யூட்டிலைஸும் செய்து விட்டீர்கள் அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் செக்ஷனே வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்போ த ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஷால் பே இன்ட்ரெஸ்ட் ஆன் சச் ஐடிசி ராங்லி அவைல்டு அண்ட் யூட்டிலைஸ்ட் அட் சச் ரேட் நாட் எக்ஸீடிங் 24%. இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன சொல்கிறாங்க, 24% ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு இந்த ஒரு சப்செக்ஷனில் சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் ரூலில் இது வந்து கரெக்டாக இன்னும் தெளிவாக எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ
ஸோ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இது கரஸ்பாண்டிங் ரூல் 88B சப் ரூல் 3 இதில் என்ன சொல்கிறாங்க, இன் கேஸ் வேர் இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் ஆன் த அமௌண்ட் ஆஃப் ஐடிசி wrongly availed and utilized in accordance with subsection 53 செக்ஷன் 53 பிரகாரம் நீங்கள் ஐடிசியை ராங்காக அவைல் பண்ணிட்டீங்க, யூட்டிலைஸும் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் த இன்ட்ரெஸ்ட் ஷால் பி கேல்குலேட்டட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் ஐடிசி wrongly availed and utilized. இன்ட்ரெஸ்ட் எதில் கேல்குலேட் பண்ணணும், அமௌண்ட் ஆஃப் ஐடிசி, அதாவது ராங்காக அவைல் பண்ணி யூட்டிலைஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபார் த பீரியட் ஸ்டார்டிங் ஃப்ரம் date of utilization of such wrongly availed input tax credit till the date of reversal of such credit. அதாவது இன்ட்ரெஸ்ட் எப்படி என்ன பீரியடுக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணணுன்னா டேட் ஆஃப் யூட்டிலைசேஷனில் இருந்து டேட் ஆஃப் ரிவர்சல் வரைக்கும் உள்ள நாளை கணக்கு பண்ணி அதுக்கு உண்டான வட்டியை வந்து கேல்குலேட் பண்ணணும். இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கீழே கொடுத்துருக்குறாங்க சார். இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்மளுக்கு வந்து இந்த ரூல் வந்து புரியும். இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்கிறாங்க, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் wrongly availed shall be constituted to have been utilized. அதாவது ஐடிசியை எப்போ யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஏன்னா முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, wrongly availed and utilized. யூட்டிலைஸ்டுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, when the balance in electronic ledger falls below the amount of ITC wrongly availed. அதாவது யூட்டிலைஸாக எப்போ ஆச்சுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னம்னா, பேலன்ஸ் இந்த எலக்ட்ரானிக் லெட்ஜர் எப்போ வந்து எலக்ட்ரானிக் லெட்ஜர் உள்ள பேலன்ஸ் வந்து ஃபால்ஸ் பிலோ, அதாவது கீழே வருது. எதுக்கு கீழே வருதுன்னா அமௌண்ட் ஆஃப் ஐடிசி ராங்லி அவைல்டு. உதாரணத்துக்கு சார், நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய் நீங்கள் ஐடிசி வந்து ராங்காக அவைல் பண்ணிட்டீங்க. என்றைக்கு வந்து எலக்ட்ரானிக் லெட்ஜர் பேலன்ஸ் 1 லட்ச ரூபாய்க்கு கீழே வருதோ, ஒரு 80,000 ரூபாய்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த எந்த அளவுக்கு கீழே வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான வட்டியை மட்டும் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த யூட்டிலைசேஷன் அப்படிங்கிற மீனிங். ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு கீழே 80,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்போ என்ன ஆச்சு, ஒரு 20,000 ரூபாய் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க. அந்த யூட்டிலைசேஷன் அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வட்டி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து மீனிங். And the extent of utilization of ITC shall be the amount by which balance in the electronic ledger falls below the amount of ITC wrongly availed. நான் சொன்னது தான். அதனால் எந்த தொகை அளவுக்கு உங்களுக்கு எலக்ட்ரானிக் லெட்ஜர் கீழே குறையுதோ அந்த தொகைக்கு மட்டும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டேட் ஆஃப் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட் ஆஃப் யூட்டிலைசேஷன் வந்து 2 கேட்டகரிங்க சார். ஏபி, ஒன்று நீங்கள் 3B ஃபைல் பண்ணும்போது எலக்ட்ரானிக் லெட்ஜர் பேலன்ஸ் குறையும், அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி அதை ஃபார் அதர் ரீசன்ஸ், ஏதோ ஒரு டிஆர்சி 03 செட் ஆஃப் பண்ணுறீங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸுக்கு எலக்ட்ரானிக் லெட்ஜர்லேருந்து எடுத்துக்கிறாங்க, இதை போன்ற காரணத்துக்காக உங்கள் எலக்ட்ரானிக் லெட்ஜர் பேலன்ஸ் வந்து குறையும். ஸோ முதல் கேட்டகரி 3B ஃபைல் பண்ணும்போது எப்படி டேட் ஆஃப் யூட்டிலைசேஷன் எடுத்துக்கணும்னா, த டேட் ஆன் விச் த ரிட்டர்ன் இஸ் டியூ டு பி ஃபர்னிஷ்ட் அண்டர் செக்ஷன் 39 ஆர் ஆக்சுவல் டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் த செட் ரிட்டர்ன் விச் எவர் இஸ் எர்லியர். அதாவது செக்ஷன் 39 பிரகாரம் சொல்லியிருக்கிற டியூ டேட் 20ஆம் தேதி, மாதம் வரக்கூடிய 20ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஆக்சுவல் டேட் ஆஃப் ஃபைலிங், இதில் வந்து எது முன்னரோ எர்லியர். இப்போ 20ஆம் தேதி ஃபைல் பண்ணி விட்டுட்டு நீங்கள் 18ஆம் தேதி ஃபைல் பண்ணிடுறீங்க சார். அப்போ வந்து இது பிரகாரம் 18ஆம் தேதி தான் ஏர்லியர். ஸோ டேட் ஆஃப் யூட்டிலைசேஷன் 18ஆம் தேதி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இஃப் த பேலன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் லெட்ஜர் ஃபால்ஸ் பிலோ த அமௌண்ட் ஆஃப் ஐடிசி. ஸோ நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த எலக்ட்ரானிக் லெட்ஜர் பேலன்ஸ் வந்து கீழே வரும். அப்போ வரப்போ டேட் ஆஃப் யூட்டிலைசேஷன் அந்த டேட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ரெண்டாவது கேட்டகரியில் டேட் ஆஃப் டெபிட் இன் எலக்ட்ரானிக் லெட்ஜர், அதாவது எந்த நாளில் வந்து அந்த டெபிட் என்ட்ரி பாஸ் ஆகுதோ, எந்த நாள் டிஆர்சி 03 ஃபைல் பண்ணுறீங்களோ, அதாவது எந்த நாள் டிபார்ட்மெண்ட் அந்த அமௌண்ட்டு எடுக்குதோ, அதை மாதிரி அந்த டேட் ஆஃப் டெபிட், அந்த டேட் ஆஃப் டெபிட்டை தான் நீங்கள் வந்து டேட் ஆஃப் யூட்டிலைசேஷனாக வந்து எடுத்துக்கணும். அதாவது எந்த நாளைக்கு எலக்ட்ரானிக் லெட்ஜரில் இருந்து அந்த தொகை வந்து கீழே வருதோ அப்படிங்கிறத. சரிங்க சார், இது வந்து நாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்ப்போம். ITC of CGST plus SGST rupees 50,000 wrongly availed in 3B of October 2023. அக்டோபர் 23 ரிட்டர்னில் வந்து 50,000 ஐடிசியை ராங்காக அவைல் பண்ணிடுறாரு டீலர். எலக்ட்ரானிக் லெட்ஜர் பேலன்ஸ் ஆஃப்டர் ஃபைலிங் 3B ஆஃப் டிசம்பர் 23 ஆன் 18/1/24 வந்து 35,000. டிசம்பர் மாதம் 3B ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய எலக்ட்ரானிக் லெட்ஜர் பேலன்ஸ் வந்து 30,000. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு 50,000 அவர் ராங்லி யூட்டிலைஸ்ட் ஐடிசியை விட, ராங்லி அவைல்டு ஐடிசியை விட உங்களுக்கு எலக்ட்ரானிக் லெட்ஜர் பேலன்ஸ் வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் ஆகும்.
ITC 50,000 plus 50,000 reversed in February 24 3B return on 23/24. இது என்ன பண்ணிடுறாரு, ராங்காக அவைல் பண்ணுறதை கண்டுபிடிச்சி பிப்ரவரி மாத ரிட்டனில் வந்து 50,000 + 50,000 வந்து ரிவர்சல் பண்ணிடுறாரு. இதை மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் யூட்டிலைசேஷன் ரூல் பிரகாரம் பார்த்தோம்னா, என்னைக்கு நீங்கள் வந்து ராங்காக அவைல் பண்ண ஐடிசிக்கு கீழே எலக்ட்ரானிக் யூட்டிலைசர் பேலன்ஸ் வருதோ, எந்த தொகை அளவுக்கு வருதோ அதுதான் அமௌண்ட் ஆஃப் யூட்டிலைசேஷன். ஸோ 50,000 ரூபா ராங்காக அவைல் பண்ணிட்டீங்க, எலக்ட்ரானிக் யூட்டிலைசர் பேலன்ஸ் வந்து 35,000 ரூபாய்க்கு வருது. 35,000 ரூபாய்க்கு வரும்போது உங்களுக்கு வித்தியாசம் 15,000 ரூபாய். இந்த 15,000 ரூபாய்க்கு தான் நீங்கள் வந்து வட்டி வந்து கட்டணும். அப்போ டேட் ஆஃப் யூட்டிலைசேஷன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ வந்து எலக்ட்ரானிக் யூட்டிலைசர் பேலன்ஸ் வந்து கீழே வருது, நீங்கள் டிசம்பரோட 3B ஃபைல் பண்ணும்போது, இப்போ 18/1 ஃபைல் பண்ணுறீங்க. ஸோ 18/1 தான் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் யூட்டிலைசேஷனாக வரும். சாரி, இதில் நான் வந்து எக்ஸாம்பிளில் தப்பாக போட்டேன். நீங்கள் டேட் ஆஃப் யூட்டிலைசேஷன் இதில் வந்து 18/1/2024 எடுத்துக்கணும். ஏன்னா எது எர்லியரோ டியூ டேட் அல்லது நீங்கள் ஃபைல் பண்ணுற டேட் எது எர்லியரோ அதை தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். பீரியட் ஆஃப் டிலே அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல நான் கரெக்டாக போட்டிருக்கிறேன், 18/1 தான் போட்டிருக்கிறேன். 18/1 வந்து நீங்கள் கீழே வந்துருச்சு. அப்போ இருந்து எப்போ ரிவர்சல் கொடுக்குறீங்க, பிப்ரவரி மாதம் ரிட்டர்ன் 20ஆம் தேதி ஃபைல் பண்ணும்போது ரிவர்சல் கொடுக்குறீங்க. ஸோ எந்த நாளைக்கு கீழே வருதோ அந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் ரிவர்சல் கொடுத்துருக்கிறீங்களோ கேல்குலேட் பண்ண 63 நாள் வருது. 63 நாளைக்கு எத்தனை பர்சன்டேஜ், 24% நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும். ஸோ 15,000 × 24% 63 நாளைக்கு கணக்கு பண்ணிங்கன்னா 621 ரூபாய் வருது. சிஜிஎஸ்டிக்கு 621 ரூபாய் வச்சுக்கிட்டிங்கன்னா எஸ்ஜிஎஸ்டிக்கு 621 ரூபாய். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து கட்ட வேண்டியது வரும். இதோட லாஜிக் வந்துங்க சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும். அதாவது வந்து 30,000 டிசம்பர் மாதம் ஃபைல் பண்ணும்போது எனக்கு எலக்ட்ரானிக் யூட்டிலைசர் பேலன்ஸ் 30,000 வந்துருச்சுங்க சார். அடுத்த மாதம் ஜனவரி மாதம் ஃபைல் பண்ணும்போது எனக்கு எலக்ட்ரானிக் யூட்டிலைசர் பேலன்ஸ் வந்து 70,000 ஆகிடுச்சு, ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஜாஸ்தி ஆனதுனால பிப்ரவரியில் வந்து நார்மல் டேக்ஸையும் கட்டிட்டு நான் 50,000 ரிவர்சலையும் எனக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு எலக்ட்ரானிக் யூட்டிலைசர் பேலன்ஸ் வந்து இருந்தது. ஸோ 30,000 குறைஞ்சிருக்குது. அடுத்த மாதத்தில் ஜனவரி மாதத்துலேயே வந்து ஏறிடுது எனக்கு பேலன்ஸு. ஸோ அது வரைக்கும் மட்டும் நான் கட் பீரியடுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணலாமா அப்படின்னா ரூல் அதை மாதிரி சொல்லலைங்க சார். ஏன்னா இதுக்கு பிஹைண்ட் த ரூல் லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வந்துங்க சார், நீங்கள் 50,000 ராங்காக வந்து அவைல் பண்ணிடுறீங்க. அவைல் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து 30,000 மட்டும் பேலன்ஸ் வருது. 15,000 யூட்டிலைஸ் பண்ணிடுறீங்க. யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம், அவுட்புட் டேக்ஸ் கட்ட வேண்டியதுக்கு இந்த 15,000 யூஸ் பண்ணிடுறீங்க. எந்த 15,000, ஒரு இல்லாத 15,000 ரூபாய். ஓகேங்களா, 50,000 தப்பாக தான் நீங்கள் அவைல் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ அந்த தப்பாக அவைல் பண்ணி அப்படி ஒரு இல்லாத ஒரு அமௌண்ட்லேருந்து 15,000 ரூபாய் எடுத்து அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டிக்கு நீங்கள் செட் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல இந்த 50,000 ரூபாய் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும், 15,000 + 15,000 இங்கே கேஷ் லெஜர்லேருந்து பே பண்ண வேண்டியதாக வந்திருக்கும். அப்படி வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸை வந்து அந்த மாதம் டிசம்பர் மாதம் ரிட்டனில் வந்து நீங்கள் வந்து கட்டலை. ஸோ நீங்கள் கட்டாத ஒரு தொகைக்கு என்றைக்கு கட்டுறீங்களோ அது வரைக்கும் வட்டி போடணும் அப்படிங்கிறதா கான்செப்ட். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த ரூல்லையும் அப்படி தான். அந்த டர்ன் ஓவர் லேட்டாக ஒரு டேக்ஸை கட்டாமல் பின்னாடி கொண்டு போய் கட்டுறீங்க இல்லைங்களா, அப்போ ஃபுல் அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து வட்டி கேல்குலேட் பண்ணி கட்டிங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு 15,000 ரூபா ஒரு டைமில் போயிருக்கணும். அது போகாமல் நீங்கள் வந்து அதை லேட்டாக வந்து கவர்மெண்ட்டு கொடுக்குற பட்சத்தில் என்றைக்கு போயிருக்கணுமோ அதுலேருந்து என்றைக்கு கொடுத்தீங்களோ அது வரைக்கும் உண்டான வட்டி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதா ரூல். ஸோ நடுவில் நீங்கள் எத்தனை மாதம் கேப் இருந்தாலும் அதில் எலக்ட்ரானிக் யூட்டிலைசர் பேலன்ஸ் வந்து ஏறினாலும் இறங்கினாலும் அதை பற்றி வந்து கவர்மெண்ட்டுக்கு கவலை இல்லை. நீங்கள் அந்த ஆரம்பத்தில் அந்த தொகைக்கு நீங்கள் என்றைக்கு ரிவர்ஸ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் உண்டான வட்டியை நீங்கள் கேல்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே 15,000 ரூபாய்க்கு உண்டான அமௌண்ட்டை நீங்கள் வந்து என்றைக்கு பிப்ரவரியில் அதை ரிவர்ஸ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் செய்யணும். ஓகே, சரிங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி பார்த்தோம். சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிக்கு உங்களுக்கு இதை மாதிரி சிஜிஎஸ்டி பார்த்தீங்க, எஸ்சிஎஸ்டி பார்த்தீங்க. இது ஒரு சில டைம் முன்ன பின்ன கூட ஆகும். இப்போ 35,000 37,000 கூட எஸ்ஜிஎஸ்டியில் இருக்கும். சிஜிஎஸ்டியில் 30,000, எஸ்ஜிஎஸ்டியில் 37,000 இருக்கும். அப்போ தனித்தனியாக நீங்கள் போட்ட மாதிரி ஒர்க்கிங்கில் வந்து நீங்கள் தனியாக சிஜிஎஸ்டிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனும் எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனும் பண்ண வேண்டியது வரும். சரிங்க சார். இது ஐஜிஎஸ்டியாக இருந்தால் எப்படி கேல்குலேட் பண்ணணும், ஐஜிஎஸ்டியாக இருந்தால் ஐஜிஎஸ்டி பேலன்ஸ் மட்டும் பார்க்கணுமா, அப்படி கிடையாது. நீங்கள் ஐஜிஎஸ்டியாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா, ஐஜிஎஸ்டிக்கு அகைன்ஸ்ட் சிஜிஎஸ்டி எஸ்சிஎஸ்டி ப்ளஸ் ஐஜிஎஸ்டி 3 பேலன்ஸையும் கூட்டி அந்த பேலன்ஸ் தொகையை வந்து அந்த ராங்லி அவைல்டு அமௌண்ட்டுக்கு கீழே போகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும்.
ஆனால் இதுக்கு ஒரு சர்க்குலர் வந்து கவர்மெண்ட்டில் விட்டுருக்குறாங்க சார். அந்த சர்க்குலர் மூலமாக தான் இந்த கான்செப்ட் வந்து நம்மளை வந்து தெளிவுபடுத்திக்கணும். இந்த சர்க்குலரில் என்ன கேட்குறாங்க, ராங் அவைலமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி கிரெடிட், அதுக்கு வந்து நாங்கள் எப்படி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, சின்ஸ் த அமௌண்ட் of ITC available in electronic ledger under any of the heads IGST, CGST, SGST can be utilized for payment of liability of IGST. அதாவது ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இது 3 ஹெட்டில் உண்டானதையும் தூக்கி நீங்கள் ஐஜிஎஸ்டி லைபிலிட்டிக்கு நீங்கள் செட் ஆஃப் பண்ணலாம். இதுதான் செட் ஆஃப் ரூல்ஸ். செட் ஆஃப் ரூல்ஸ் பார்க்கணுன்னா என்னோடய வீடியோ செட் ஆஃப் ரூல்ஸ்னே தனியாக இருக்குதுங்க சார். அதில் போய் நீங்கள் வந்து தனியாக செட் ஆஃப் ரூல்ஸை பற்றி தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஐஜிஎஸ்டியோட அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டியை நீங்கள் ஐஜிஎஸ்டிலும் எடுக்கலாம், சிஜிஎஸ்டிலும் எடுக்கலாம், எஸ்ஜிஎஸ்டிலும் எடுத்து கட்டலாம். அப்படிங்கிற போது நீங்கள் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அண்டர் த ஹெட்ஸ் ஆஃப் ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி டேக்கன் டுகெதர் ஒட்டுக்கா எடுத்து that has to be considered for calculation of interest under rule 88B of CGST rules. இந்த மூணையும் சேர்த்து வர தொகையை எடுத்துட்டு அது ஐஜிஎஸ்டியோட ராங் அவைல்மெண்ட்டு ஐடிசியை விட கீழே வந்ததுன்னா அப்போ தான் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியதாக வந்து வரும் அப்படின்னு சொல்கிறதா இந்த சர்க்குலர். இந்த சர்க்குலர் வந்து சர்க்குலர் 192/2023 ஜிஎஸ்டி. ஓகேங்க சார், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ட்ரெஸ்ட்டை பற்றின ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நான். இதேபோல் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு வந்து விடைபெறுகிறேன். இது போன்ற ஜிஎஸ்டி மற்றும் இன்கம் டேக்ஸை பற்றின விஷயங்களை தமிழில் தெரிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.